வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். நம்மளுடைய வீட்டில் இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வருடம் ஒரு முறை தாங்கள் வாழ்ந்த இல்லத்தை தேடி தங்களுடைய உறவினர்களை தேடி வரும். அது எந்த நாட்களில் அவர்கள் அந்த வசிக்கக்கூடிய பித்ரு உலகத்திலிருந்து நம் இல்லம் தேடி வருவார்கள், அவர்களை நாம் எப்படி வரவேற்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி நாம் பூஜைகள் செய்ய வேண்டும், நாம் செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளின் மூலமாக அவர்கள் எப்படி நமக்கு வரங்களை அள்ளி தருவார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. நம்ம வீட்டில் இறந்து போன முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்போம். ஒரு குழந்தை, அதாவது ஒரு ஆன்மா தாயின் கருவறையின் மூலமாக இந்த பூமிக்கு வரும் பொழுது 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்தின் வழியாக வெளியே வரும். அதே மாதிரி அது இந்த உலகத்தில் உருவத்தின் வழியாக அந்த ஆன்மா பயணம் பண்ணி இந்த உடலை விட்டு அது மீண்டும் போகும் பொழுது, இறக்கும் பொழுது அந்த ஆன்மா ஒரு திதியை தேர்ந்தெடுத்து அந்த திதியின் வழியாக மோட்சமடையும். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அப்போ திதி பார்த்து திவசம் கொடு, முன்னோர்கள் வழிபாடு செய், திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ இதெல்லாம் சூட்சுமமாக நமக்கு முன் வாழ்ந்த இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சித்தர் பெருமக்கள்லாம் இந்த திதியை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ தென்புறத்தில் தென் திசையில் இருக்கக்கூடிய அந்த பித்ரு உலகத்திலிருந்து பித்ரு தேவதைகள் வழியாக நம்மளுடைய இல்லத்தில் இருந்து மறைந்த அந்த ஆன்மாக்கள் இந்த பூமிக்கு வரும். அதாவது வருடம் 96 முறை நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அப்படி முடியலையா, 12 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை திதியில் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடு. அதுவும் முடியலையா, ஒரு 3 அமாவாசை திதிகளை தேர்ந்தெடுத்து, அதாவது தட்சணாயன காலத்தில் தொடங்கக்கூடிய ஆடி அமாவாசை, மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அந்த புரட்டாசி அமாவாசை, உத்தராயண காலத்தில் வரக்கூடிய இந்த தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த தட்சணாயன அமாவாசையான ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் அந்த பித்ரு உலகத்திலிருந்து நம் இல்லத்திற்கு வருவதற்காக புறப்பட்டு வருவார்கள். அதுக்கப்புறம் இந்த மகாலய பட்ச அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசையில் நம்ம அந்த மகாலய பட்சம் முதல் புரட்டாசி பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய அந்த பிரதமை திதியில் நம்ம இல்லத்துக்கு வந்துடுவாங்க அன்னைக்கு இரவே. அதுக்கப்புறம் நம்ம இல்லத்தில் இருந்து நம்மளாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவங்கள எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தை அமாவாசை அன்னைக்கு அவங்களுடைய உலகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள் இப்போ இந்த மகாலய பட்சம் தொடங்க போகுது. இந்த மகாலய பட்சத்தை பித்ரு பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் வாழ்ந்து மறைந்த அந்த பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் சந்தோஷமாக வாழ்க்கையில் எல்லாம் நிறைவு பெற்று இறந்திருந்தால் அவங்களுடைய ஆன்மாக்கள் நமக்கு நல்லது செய்யும்.
ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவங்க மன நிம்மதி இல்லாமல் இறந்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஆன்மாக்களால் நமக்கு கண்டிப்பாக சாபங்கள் ஏற்படும். எந்த ஒரு வீட்டில் தரித்திரம் குடிகொண்டிருக்கிறதோ, பணம் தங்கவில்லையோ, தொழில் சரியாக இல்லையோ, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கவில்லையோ, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லையோ, இதெல்லாம் ஒரு வீட்டில் இருந்தால் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், இப்போ அடுக்கடுக்கான சோதனைகள், இதெல்லாம் ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக பித்ருதோஷம் இருக்கும். இப்போ இந்த பித்ருதோஷம் இருந்துச்சு அப்படின்னா ஒருடைய ஜனனகால ஜாதகத்திலேயே நாம் அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். சூரிய சந்திரர்களோட சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் இணைந்திருந்தால் அவருக்கு அந்த ஜாதகனுக்கு கண்டிப்பாக பித்ருதோஷம் இருக்கும். அதே மாதிரி 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இந்த சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு அந்த பித்ருதோஷம் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வருடம் புரட்டாசி அந்த பௌர்ணமி 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானத்துக்கு மேலே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் 18 தொடங்கி மதியானத்துக்கு மேலே தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி அமாவாசை இருக்கக்கூடிய அந்த 15 தினங்களும் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய மிக உன்னதமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளை நம்ம வீட்டில் ஒதுக்கி வச்சுருக்காங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி கறி சாப்பிட மாட்டாங்க. அதாவது அசைவ உணவுகளை, மாமிச உணவுகளை உண்ண மாட்டார்கள். ஏன்னா இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினை அதிகமாகுமே தவிர குறையாது. அப்போ நம்ம இல்லம் தேடி அந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி இந்த வருடம் அன்று இரவு நம் இல்லத்திற்கு அந்த பித்ரு உலகத்திலிருந்து புறப்பட்ட நம் முன்னோர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள். அவர்களை விளக்கேற்றி வைத்து உங்கள் வீட்டில் மனதார நினையுங்கள். உங்களுடைய அப்பா அம்மா யாராவது இறந்துருந்தாங்க, பாட்டா பாட்டி இவங்கெல்லாம் இறந்துருந்தாங்கன்னா அவங்கள மானசீகமாக நினச்சி உங்கள் வீட்டில் ஒரு புது விருந்தினர் வந்தால் எப்படி நீங்கள் வரவேற்பீங்களோ அதே மாதிரி வரவேற்று உங்களுடைய வீட்டில் இந்த 15 நாட்களும் மகாலய பட்சம் என்று பட்சம்னா 15, இந்த 15 திதிகள் வரக்கூடிய அந்த மகாலய பட்சம் முழுவதும் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்தல், கணவன் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட விட்டு கொடுத்து அனுசரித்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் இல்லங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆன்மாக்கள் சந்தோஷம் அடையும். நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்குது, நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு அவங்க போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களையும் தேவைகளையும் நிவர்த்தி செய்வார்கள். இதுதான் சத்தியமான உண்மை. அப்போ ஒரு வீட்டில் பித்ருதோஷம் இருந்தது அப்படின்னா குலதெய்வம் அவருக்கு அந்த இல்லத்திற்கு அருளை செய்யாது. அப்போ குலதெய்வம் அருளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மற்ற எந்த தெய்வத்தை நீங்கள் போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அதன் மூலியமாக ஒரு பயனும் இருக்காது. எந்த தெய்வமும் உங்களுக்கு வரத்தை கொடுக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் இல்லத்துக்கு வரக்கூடிய அந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்களை இந்த மகாலய பட்சம் 15 திதிகளும் திதி தர்ப்பணம் கொடுங்க, சிரார்த்தம் பண்ணுங்க. அப்படி முடியல அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இறந்து போன முன்னோர்கள் எந்த திதியில் இறந்துருக்காங்கன்னு பாருங்கள். அது வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, அதை பார்க்காதீங்க.
ஒருத்தர் அஷ்டமி திதியில் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா இறந்துருந்தாங்க அப்படின்னா அந்த அஷ்டமி திதியில் அவங்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து சிரார்த்தம் பண்ணுங்கள். அதே மாதிரி மகாலய பட்ச முடிவான அமாவாசை தினத்தன்று அவர்களை வழிபாடு செய்யுங்கள். நீர்நிலைக்கு சென்று அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து சிரார்த்தம் கொடுங்கள். 4 பேர்த்துக்கு அன்னதானம் வணங்குங்கள். கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் உங்களுக்கு வரங்களை வாரி கொடுப்பார்கள். அந்த ஆன்மாக்களுடைய அருளாசி பெற உங்கள் எல்லோருக்கும் நான் அருளாசி வழங்குகிறேன். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும்.